See, when you will get first order PDE, நேற்று கிளாஸில் இருந்து யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? உங்களுக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்கும்? எஸ், அதாவது நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் சமமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்கும். இது ஒன்று. இன்னொரு கண்டென்ட் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். எஸ், ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்கும். அவ்வளோதான். இது வந்து நேற்றுக்கு ஒரு சொல்யூஷன்லேருந்து PDE எடுத்துகிட்டு வந்தீங்க. இன்றைக்கி ரிவர்ஸ் ப்ராசஸ். PDE கொடுத்துருவாங்க. PDE கொடுத்துட்டு அதிலேருந்து நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. இவ்வளோதான். ஸோ நம்மளுக்கான PDE இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கும். டோட்டலாக ஒரு 5 கிளாஸிஃபிகேஷன்ஸாக பண்ணியிருக்கிறோம். ஈவன் இங்கே 6 எழுதியிருக்கிறோம். இது வந்து சார்பிட்ஸ் மெத்தட் வந்து எந்த பேட்டர்னில் இருந்தாலுமே யூ கேன் சால்வ் சார்பிட்ஸ் மெத்தட். பட் அது வந்து கொஞ்சம் டஃபர் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நாம் கொண்டு வந்துடலாம். ஸோ தேர் இஸ் மெத்தடாலஜிஸ் ஃபார் த PDEs. இந்த டைப்பில் வர PDEஸை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். தேர் ஆர் மென்ஷன்டு மெத்தடாலஜிஸ் இருக்குது. சார்பிட்ஸ் மெத்தட் வந்து நீங்கள் இதில் போட்டு எந்த சம் வேணாலுமே நீங்கள் சார்பிட்ஸ் மெத்தடில் போடலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சார்பிட்ஸ் மெத்தடை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வடிவத்தில் வராத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது இந்த வடிவத்தில் வராத PDE தான் நாம் சார்பிட்ஸ் மெத்தடில் போடுவோம். இந்த அவுட்லைனை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? சார்பிட்ஸ் மெத்தட் எப்போ போடலாம் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்ட 5 வடிவங்களும் இல்லைன்னா, அதாவது ஒரு இது என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு PDEயில் பார்த்தீங்கன்னா வெறும் P and Q மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. P and Q மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் P + Q = 4, இது மட்டும்தான் இருக்கும். இது இருந்ததுன்னா we are having standard format of solving. நீங்கள் அதுக்கு போய்ட்டு மெனக்கெட்டு சார்பிட்ஸ் மெத்தட் போடணும்னு நெசசிட்டி இல்லை. போட்டாலும் அதே ஆன்சர் தான் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ சார்பிட்ஸ் மெத்தட் எப்போ தான் அப்படின்றத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் உங்களால் எதையுமே கொண்டு வர முடியல, இல்லைன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதையும் சில லாஜிக்கலாக சால்வ் பண்ண முடியல, அந்த சிச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் சார்பிட்ஸ் மெத்தட் போகணும். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். ஸோ சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் PDEயில் உங்களுக்கு இருக்கிறது இந்த 5 வடிவங்கள் தான். ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டு இந்த 5 ஃபார்மேட் தான். இது ஒரு ஃபார்மேட். இன்னொரு ஃபார்மேட் வந்து யூ வில் ஹாவ் ஒன்லி P, Q and Z. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டோட்டலாக Z, X, Y இதெல்லாம் வந்து Zன்றது டிபெண்ட் வேரியபிள், XYன்றது இண்டிபெண்ட் வேரியபிள். ஃபஸ்ட் ஆர்டர் PDEன்றதுனால P and Q வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இருக்கிறது இந்த 5 டேர்ம்ஸ் தான். இந்த 5 டேர்ம்ஸில் P and Q மட்டும் வருதுன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் சால்விங், P, Q, Z மட்டும் வருதுன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் சால்விங். ஃபார் எக்ஸாம்பிள் PQ = Z. இது வருதுன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது, நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ப்ராப்ளம் இந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண பிறகு தான் நீங்கள் அதுக்கான மெத்தடாலஜி என்னன்றதை யோசிக்கணும். அது செகண்டரி ப்ராசஸ். ப்ரைமரி ப்ராசஸ் வந்து ஐடென்டிஃபையிங் தி பேட்டர்ன் ஆஃப் த ப்ராப்ளம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி PQXY, அதாவது Z தவிர PQXY இல்லைன்னா PQX இல்லை PQY, இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் சால்விங், அதாவது ஒரே ஸ்டைல் ஆஃப் சால்விங். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது டைப் 1, டைப் 2, டைப் 3 பசங்களுக்கு சொல்கிற மாதிரி. அது டைப் 1, டைப் 2, டைப் 3ன்றதெல்லாம் பேர் நம்பர் வைக்கணுன்றதுக்காக 1, 2, 3ன்னு நம்ம வைக்கிறோம், அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஒரு வே ஆஃப் சால்விங். இதில் பார்த்தீங்கன்னா PQX இருக்குது. இது எல்லாமே ஒரு வடிவமாக இது எல்லாமே ஒரே பேட்டர்னில் நம்ம சால்வ் பண்ணுவோம்.
அதே மாதிரி இது வந்து கிளாரட்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy இது கண்டிப்பாக இருந்தாகணும். ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் pq. ஃபங்க்ஷன் ஆஃப் pqனா நீ எதை வேணாலும் எழுதணும். pq p ப்ளஸ் q எது வேணாலும் எழுதணும், நோ ப்ராப்ளம். அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கேபிட்டல் P இன்ட்டு ஸ்மால் p ப்ளஸ் கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் R. இதில் கேபிட்டல் P கேபிட்டல் Q கேபிட்டல் Rன்றது என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் XYZ. ஸோ இதுக்கான ஒரு வடிவத்தை சொல்லணும் அப்படின்னா இப்போ கேபிட்டல் Pக்கு பதிலாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் XYZ நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். Z இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? கேபிட்டல் Qக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் XYZ அப்போ YZ இன்ட்டு Q ஈக்குவல் டு கேபிட்டல் R. கேபிட்டல் ஆரும் ஃபங்க்ஷன் ஆஃப் XYZ. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருந்ததுன்னா இது லெக்ராஞ்சஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். இது ஒரு வே ஆஃப் சால்விங் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதை சால்வ் பண்ணால் என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றதாங்க நம்ம மைண்டில் வைக்கணும். சரிங்களா? இதில் நான் சொல்கிற ரிசல்ட்ஸ் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அது எல்லாமே அடுத்தது 1 by 1 நோட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த வடிவத்தில் வராத ஈக்குவேஷன்ஸ், இந்த வடிவத்தில் வராத ஈக்குவேஷனையும் இல்லை இந்த வடிவத்திலே வந்து இதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு மெத்தடில் உங்களால் சால்வ் பண்ண முடியாத ஈக்குவேஷனை தான் நம்ம சார்பிட்ஸ் மெத்தடில் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு ஐடியாஸு என்னென்ன கான்செப்ட்ஸுன்றதை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து எப்படி வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம சம் சால்வ் பண்ணுறதுன்றதுலாம் அடுத்தது தான். ஃபஸ்ட்டு பேசிக்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க, மெத்தட்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லீட் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. தென் சொல்யூஷன்ஸை வந்து மொத்தம் 4 விதமாக சொல்கிறோம். இதில் சொல்யூஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல், பர்டிகுலர் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரல், சிங்குலர் இன்டெக்ரல். இதில் ஜென்ரல் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சஸ் PDEக்கு தான் ஜென்ரல் இன்டெக்ரல் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது தான் ஜென்ரல் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் PDEன்னு சால்வ் பண்ணும்போது எத்தனை ஃபங்க்ஷன்கள் வரும்? ஃபஸ்ட் ஆர்டர் PDEனுடைய சொல்யூஷனில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வரும்? உங்களுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும். ஏன்னா நேற்றுக்கு நம்ம பார்த்தது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு PDE ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் PDE தான் கிடைச்சிது. ஸோ இப்போ நம்ம அதனுடைய ரிவர்ஸ் தான் பார்க்குறோம். சரிங்களா? கம்ப்ளீட் சொல்யூஷன்றது என்னென்னா it is always number of independent variables equal to number of arbitrary constants. independent variables இங்கே எவ்வளோ இருக்குது? நம்ம இப்போ பார்க்குறதுல 2 தான், x, y. ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸும் 2 தான் இருக்கணும். அப்படி சொல்கிற சொல்யூஷனுக்கு பேர் தான் கம்ப்ளீட் சொல்யூஷன் பேர். இது வந்து டைப் 1, 2, 3 and 4. அதாவது இதை நான் 1ன்னு வைக்கிறேன், இது 2, இது 3, இது 4. இது எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் தான் கேட்பாங்க. கம்ப்ளீட் இன்டெக்ரல் தான். கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு நீங்கள் எப்போ சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும். அதான் மெயின். ஃபைனல் ரிசல்ட்டில் எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கணும்? 2 கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஆல்ரெடி 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2 கான்ஸ்டன்ட்ஸ் வரணும். அவ்வளோதான். நம்ம இந்த டெஃபினேஷன் வந்து ஜென்ரலாக கொடுக்குற டெஃபினேஷன். சரிங்களா? இதை கொஷினரியாகவும் கேட்கலாம். கம்ப்ளீட் இன்டெக்ரல் இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு அது கம்ப்ளீட் இன்டெக்ரலாக, பர்டிகுலர் இன்டெக்ரலாக, ஜென்ரல் இன்டெக்ரலாக, சிங்குலர் இன்டெக்ரலான்னு சாய்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான். சிங்குலர் இன்டெக்ரல்ன்றது ஜென்ரல் சொல்யூஷன் வந்து டெரைவ் பண்ணக்கூடியது தான் சிங்குலர் இன்டெக்ரல். ஓகேங்களா? அது வந்து தேர் இஸ் எ ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் அவுட் சிங்குலர் இன்டெக்ரல். ஓகேங்களா? அது என்ன மெத்தடுன்றது ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் கம்ப்ளீட் இன்டெக்ரல், பர்டிகுலர் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரல் இது எல்லாமே சொல்லுவாங்க. சிங்குலர் இன்டெக்ரல் என்னன்றதை சொல்கிறாங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது பை த நேம் இட் செல்ஃப் இட்ஸ் வெரி கிளியர். பர்டிகுலர் இன்டெக்ரல்னால் நீங்கள் கம்ப்ளீட் இன்டெக்ரலில் ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத நீங்கள் பர்டிகுலர் வேல்யூஸாக ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. எப்போ நீங்கள் பர்டிகுலர் வேல்யூஸாக ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? they used to give some conditions in the problem itself. உங்களுக்கு
ப்ராப்ளம்லேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸை கொடுத்துருவாங்க. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது பேர் தான் பர்டிகுலர் இன்டெக்ரல். இதை நம்ம எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம கண்டிஷனை அப்ளை பண்ணி நம்ம அந்த C1 C2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த லாஜிக் தான் இங்கே நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரலாக இங்கே வருது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து type 1 problem functions of p, q equal to 0. நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டே டைரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஒரு சம் வந்து வித் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த சம் உங்களுக்கு அதையே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுறேன். ஒரே ஒர்க் அவுட் தான் இருக்கும். ஸோ சால்வ் p plus q plus pq equal to 0. சொல்யூஷன். நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு, அதாவது நீங்கள் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணும்போது இதில் வெறும் p and q மட்டும்தான் இருக்குது. p and q மட்டும்தான் இருக்குன்றதுக்கெலாம் நான் இப்போ சொல்கிற ப்ரொசீஜர் தான். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபுல்லாக ப்ரொசீஜர்லாம் வந்து எழுதிலாம் பார்க்கக்கூடாது. எவ்வளோ மேக்ஸிமமாக எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணணும். பட் கிளாஸில் அந்த மாதிரி சொல்லித்தர முடியாது. இனிஷியலாக நான் கான்செப்ட் என்னன்றது சொல்லி தந்துட்டு அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி அதை நீங்கள் ஒர்க் பண்ணி தரணும். ஒர்க் பண்ணி தான் ஆன்சர் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா z ஈக்குவல்ஸ் டு ax ப்ளஸ் இதுக்கான ப்ரொசீஜர் ax ப்ளஸ் by ப்ளஸ் c, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். b த சொல்யூஷன் ஆஃப் இது ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ இதுதான் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. பட் எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும்? உங்களுக்கு 2 கான்ஸ்டன்ட்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? யூ ஷுட் ஹேவ் ஒன்லி 2 கான்ஸ்டன்ட்ஸ். நான் இதை தான் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா புட் p ஈக்குவல் டு a அண்ட் q ஈக்குவல் டு b இன் ஈக்குவேஷன் a. இது எப்படி வருதுன்னா இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். pக்கு பதிலாக a வரும், qக்கு பதிலாக b வரும். இவ்வளோதான். p ஈக்குவல் டு a அண்ட் q ஈக்குவல் டு b இன் ஈக்குவேஷன் ஏன்னு போட்டுட்டு ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் ab ஈக்குவல் டு 0. இதுதான் கிடைச்சது. இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய அல்டிமேட் எய்ம் என்னன்னு கவனிங்க. இது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது செகண்டு, இது தேர்டு. மொத்தம் 3 கான்ஸ்டன்ட் இருக்குது. பட் எனக்கு தேவை 2 தான். இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏபியில் ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஏ அண்ட் பியில் ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு. இதுலேருந்து நீங்கள் எய்தர் யூ கேன் ஃபைண்ட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஆர் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி. ரெண்டுமே பாசிபிள் தான். ஒன்று பியை கண்டுபிடிக்கலாம், ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ வரும். இல்லைனா ஏவை கண்டுபிடிக்கலாம், அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி வரும். இவ்வளோ தான். நான் ஒரு ஆப்ஷன் வந்து பியை கண்டுபிடிக்கிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ வரா மாதிரி. ஸோ பி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுக்கிங்க. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை 1 ப்ளஸ் ஏ. நம்ம இதிலேருந்து சால்வ் பண்ணுறோம். அடுத்தது இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது இன்னொன்று என்னென்னா ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. ஒன்று ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், இல்லைனா பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இதில் ஏ டேர்ம்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வைக்கிறேன்னா ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி லெஃப்ட் சைடில் இருக்கும். இது ப்ளஸ் பி அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் பி வரும். ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பை 1 ப்ளஸ் பி. உங்களோட கம்ப்ளீட் சொல்யூஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா our complete solution is equation 1ல z equals to ax, இந்த bக்கு பதிலாக இந்த வேல்யூ a by 1 plus a into y plus c. ஒன்று இதை சொல்யூஷன் சொல்லலாம், இல்லைன்னா
z ஈக்குவல் டு இந்த ஏக்கு பதிலாக இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியும் ஆப்ஷனில் கொடுக்கலாம். நீங்கள் இதுதான் கிடையாது. ஸோ ஆப்ஷனை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் தான் அது முடியும். என்ன ஆன்சர் கொடுத்துருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏ கண்டுபிடிக்கிறதா பி கண்டுபிடிக்கிறதா அதிலெல்லாம் டைம் சேவ் பண்ணுறதுன்றதெல்லாம் ஆன் ப்ராக்டிஸ் வரது தான். அதுக்காக தான் நம்ம டெஸ்ட்லேருந்து எல்லாமே ஆன் ப்ராக்டிஸ்ன்றது ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறது, சொல்கிற ஒர்க்கை அப்பப்போ பண்ணுறது, டெஸ்ட்டு ரெகுலராக கரெக்டாக அட்டன் பண்ணுறது, டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அதனுடைய எல்லா ப்ராப்ளம்ஸையும் மறுபடியுமே ஓப்பன் புக் வச்சு மறுபடியுமே என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்குறது, இது எல்லாமே தான். ஈவன் தோ ஐ கிவ் யூ த சொல்யூஷன்ஸ், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுக்கான ஹிண்ட்டு தான் நான் இங்கே கொடுக்குறேன். என்ன வேலை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற கோச்சிங் தான் நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? அது நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறது தான் உங்களோட சக்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஜிக் வந்து இதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ ஓவராலாக ப்ரொசீஜரை நான் மறுபடியும் ஒரே ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி பி அண்ட் கியூ, இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி பி அண்ட் கியூ இன் யுவர் ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ, அந்த ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇயில் வெறும் பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஒர்க்கு நீங்கள் இதுதான், z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இதெல்லாம் சொல்யூஷனில் போட்டுட்டு இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் ஏல p ஈக்குவல் டு ஏ கியூ ஈக்குவல் டு பி, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் எ ரிலேஷன்ஷிப் இன் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியில் ஒரு ஈக்குவேஷன் வரும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. பிஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ மாற்றலாம், இல்லைனா ஏவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பி மாற்றலாம். ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷனை நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் என்ன ஆகிடும்னா ரிசல்டன்ட்டு டோட்டலாக ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? லாஜிக்கலாக கிளியருங்களா? இந்த சம்மு இதை வச்சுக்கிட்டு இந்த சம் போடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு 50 to 60 செகண்ட்ஸ் தான் டைம் தருவேன் நான். நீங்கள் அதில் என்ன லீட் எடுக்கிறீங்கன்றது தான் எனக்கு தேவை. ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சால்வ் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 times pq சொல்யூஷன். எங்களுக்கு நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் சொன்னால் கூட எனக்கு ஓகே. சால்வ் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு 4pq. சார் சொல்லுங்கள். z ஈக்குவல் டு இது வராதுங்களா? செக் பண்ணுங்க. இது வராது சார். சரிங்க, நான் போடுறேன். கவனிங்க. இதில் z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இதெல்லாம் ஃபார்மாலிட்டிங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ இதில் பிக்கு பதிலாக ஏ, கியூக்கு பதிலாக பின்னு போட்டுருவீங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. இதில் என்ன விஷயம் டஃப்பாக இருக்குது?
நீங்கள் இதில் வந்து ஒன்று பி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ஏ கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். பி கண்டுபிடிக்கிறீங்க, பட் ஆன்சரில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ தான் வரணும். ஏ கண்டுபிடிக்கிறீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பி தான் வரணும். இது வந்து நீங்கள் பி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா இதை இப்படி எழுதிக்கணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ab ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இட் லுக்ஸ் லைக் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் பி. சரிங்களா? அதாவது a into b square plus capital B into b plus capital C equal to 0, where capital A equal to 1, capital B equal to minus 4a, capital C equal to a square. நீங்கள் எதை கண்டுபிடிக்க போகிறீங்களோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷனை நான் என்னன்னு சொல்லுவேன்னா, ஐ சே இட் இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். இன் எக்ஸில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன மீனிங்னா, எக்ஸுக்கு ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், எக்ஸ் டேர்ம் இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். மூணுமே இருக்கும். மூணுமே இருக்கிற டேர்ம் தான் நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதில் வந்து எக்ஸ் டேர்ம் இல்லாமலேயும் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாமலேயும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கண்டிப்பாக இருக்கும். 3 இருக்கலாம், இல்லைனா ஏதாவது 2 இருக்கலாம், இல்லை 1 கூட இருக்கலாம். பட் அந்த 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும். then only we can say it is quadratic. quadraticனா பவர் 2 இருக்கிறது தான் நம்ம வந்து quadraticனு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து it looks like a quadratic equation in B. ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் லாஜிக்லே அப்ரோச் பண்ணணும். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2 டைம்ஸ் a. அப்போ 4a ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர்னா 16a ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் பை 2a. இப்போ 4a ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 12a ஸ்கொயர்னு இருக்கும்போது 2 ரூட் 3a வரும் பை 2. ஸோ ஓவராலாக சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா b ஈக்குவல் டு 2a ப்ளஸ் ரூட் 3a ப்ளஸ் ஆர் மைனஸ். நீங்கள் இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். therefore ஈக்குவேஷன் 1 implies z ஈக்குவல் டு ax ப்ளஸ் பிக்கு பதிலாக 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3a இன்ட்டு y ப்ளஸ் c. இஸ் திஸ் கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்மில்? உங்களுக்கு இதில் மெயினான பாயிண்ட் வந்து அந்த ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல நீங்கள் கிளியராக கவனம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? டைரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2 போட போகிறீங்க. இது சிம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் 2 வரப்போகுது இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்னு இருக்குது அப்படின்னா இதுவும் சால்விங் வந்து ஈஸி. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 வரப்போகுது. when you have all the 3 terms in a quadratic equation, நீங்கள் கரெக்டாக என்ன தான் பண்ணணும்? ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலாவோ இல்லைனா ஃபேக்டரைசேஷன் மெத்தடோ. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இந்த 3 பேட்டர்ன்லேயுமேங்க, இந்த 3-4 பேட்டர்ன்லேயுமே இந்த மாதிரியான ஈக்குவேஷன் நீங்கள் நிறையவே பார்க்கலாம். உங்களுக்கு அன்னோன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அன்னோனுன்றது நீங்கள் பி தான் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அன்னோன் வந்து பி. சரிங்களா? அந்த அன்னோன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, ஐ மீன் டிகிரி 1 டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இப்படி இருக்குன்னா we say it is quadratic in B. அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். இதுக்கு அடுத்த பேட்டர்ன் ஏன்னா கிளாரட்ஸ் ஃபார்ம் ரொம்ப ஈஸிங்க. கிளாரட்ஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அது இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். சும்மா போனஸாக ஒரு மார்க் நீங்களாக எடுத்துக்கணுன்னு சொல்கிற மாதிரி தான். z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் p, q. இதில் உங்களுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா டைரெக்டாக ஆன்சர் தான். கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து என்னென்னா we have to replace p equal to a and q equal to b. அது மட்டும்தான் சொல்யூஷன்.
see for example solve z equal to px plus qy plus pq அப்படி இருக்குன்னா உங்களோட complete integral is z equal to ax plus by plus ab அவ்வளவுதான். உங்களுக்கு just like that ஒரு இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு மார்க் அவ்வளோதான் வந்துடலாம். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு 2-3 டைம்ஸ் இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயே solve p plus q into z minus px minus qy equal to 1 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே பேட்டர்னில் தான் இது வருது. நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியுது z இருக்குது, px டேர்ம் இருக்குது, qy டேர்ம் இருக்குது. அப்போவே நீங்கள் அலர்ட் ஆகிடலாம். z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரிமைனிங்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் pqவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணுங்கள். அக்கார்டிங் டு கிளாரன்ஸ் ஃபார்ம் வருதான்னு பாருங்கள். ஸோ z ஈக்குவல் டு இது px ப்ளஸ் qy ப்ளஸ் 1 by p plus q. ஸோ இது வந்து கிளாரன்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ டைரக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? டைரக்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல் இஸ் z ஈக்குவல்ஸ் டு ax ப்ளஸ் by ப்ளஸ் 1 by a ப்ளஸ் b தான் உங்களுக்கு டைரக்ட் ரிசல்ட். ஓகேங்களா? அடுத்த பேட்டர்ன் டைப் 3 f of p, q, z equals to 0. அதாவது p இருக்கும், q இருக்கும், z இருக்கும். Then it will be an equation of the form which contains only 3 terms. அதாவது p, q and z. இதுலேயும் வந்து மெத்தட் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு p ஈக்குவல் டு dz பை duன்னு போடணும். q பதிலாக a இன்ட்டு dz பை du. இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்த ஹிண்ட் வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் dz பை du. இதிலிருந்து ஃபைண்ட் z இன் டர்ம்ஸ் ஆஃப் u. ஹிண்ட் வந்து யூஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் அது என்னன்றதை சொல்கிறாங்க. வேரியபிள் செப்பரபிள்னால் இசட் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமும் யூ டேர்ம்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கணும். அது பேர் தான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அடுத்தது லாஸ்ட்டாக ரீப்ளேஸ் யூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. இது எல்லாமே மெட்டீரியலில் ப்ரொசீஜர் எல்லாமே கிளியர் கட்டாக எழுதி கொடுத்துருக்கு. கிளியராக இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு மெட்டீரியலில் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். எந்த பேட்டர்னுக்கு எந்த ப்ரொசீஜருன்றது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ எம் ரீப்ளேசிங் p ஈக்குவல் டு dz பை du. q பதிலாக a இன்ட்டு dz பை du ஈக்குவல்ஸ் டு இங்கேயும் q இருக்குது. ஸோ a இன்ட்டு dz பை du இன்ட்டு z. ஸோ இதுக்கு அடுத்த எய்ம் என்னென்னா நான் வந்து dz பை du கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு dz பை du கேன்சல் பண்ணலாம். திஸ் இம்ப்ளைஸ் 1 ப்ளஸ் a இன்ட்டு dz பை du ஈக்குவல்ஸ் டு az. ஸோ dz பை du தான் வேணும்னும் போது அந்த டேர்மை மட்டும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரீடைன் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் dz பை du வில் பி az மைனஸ் 1 பை a. ஓகேங்களா? இதில் இதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் dz பை du நான் என்ன பண்ணணும்னா z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ z வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் u தான் வரும் ஆன்சரு. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள்ஸ் மெத்தட்னா z டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு எடுத்துக்கங்க.
யூ டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு எடுங்க. அஃப்கோர்ஸ் யூ டேர்மில் உங்களுக்கு வரது இந்த மெத்தடில் எல்லா சம்லையுமே டியூ மட்டும்தான் வரும். டியூ மட்டும்தான் வரும். டியூ மட்டும்தான் ஒரு சைடு எடுத்துகிட்டு போகணும். எல்லா சம்லையுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏ இன்ட்டு டிஇசட் பை ஏஇசட் மைனஸ் 1 இது ஒரு சைடும். இந்த ஈக்குவேஷனை இப்படி நீங்கள் ஆல்டர் பண்ணிடலாம். எல்லா சம்லையுமே இந்த பேட்டர்னில் வர எல்லா சம்லையுமே டியூ மட்டும் தனியாக வரும். மீதி எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நவ் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் ஏ இன்ட்டு டிஇசட் பை ஏஇசட் மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு டியூ இன்டகிரல் ஆஃப் டியூ. இப்போ இதனுடைய இன்டகிரேஷன் என்ன வரும்? நான் இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் பேசிக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன், லிங்க் கொடுக்குறேன். இன்டகிரேஷன்ஸ்க்கும் டிஃப்ரென்சியேஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் பொறுத்த வரைக்கும் ஐ மீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் தான் நான் பேசுகிறேன், லாஜிக்கலாலாம் நான் பேசலை. ஏன்னா லாஜிக்கலுக்கு இந்த எக்ஸாமில் வேலை கிடையாது. லாஜிக்கலுக்கு வந்து நெட் எக்ஸாமில் தான் நிறைய வேலைங்க இருக்குது. இந்த எக்ஸாமில் கண்டென்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் வைஸ் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுட்டு மார்க் ஸ்கோர் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். டிஃப்ரென்சியேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மினிமம் ஏரியாவுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துடலாம். எதை வேணாலுமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே ஃபங்க்ஷன் ஏ பை ஏஇசட் மைனஸ் 1ன்னு இருக்குது. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நீங்கள் கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணுவீங்க, யூ பை வி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் சீக்கன் ஸ்கொயர் 2zன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு வைங்க. டி பை டிஇசட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் 2z யூஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஃபஸ்ட்டு பவருக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவீங்க. சீக்கன் ஸ்கொயர்னால் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கூட கார்லேட் பண்ணிப்பீங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது 2x. ஸோ 2 சீக்கன் 2z போட்டுட்டு இந்த இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கான ஒர்க்கு ஓவர். அடுத்தது சீக்கண்ட்டுக்கான ஒர்க்கு. சீக்கண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட்டு இன்ட்டு டேன். இப்போ சீக்கண்ட்டுக்கான ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் ஃபங்க்ஷன் இருக்கிறது 2z. 2z அப்படின்னா 2. இதுதான் நீங்கள் செயின் ரூலாக யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஓகேங்களா? வேறஸ் இன்டகிரேஷனை அது மாதிரிலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷனில் ரூல்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஃபார்முலாஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ரூல்ஸ் வந்து வெரி 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 லெஸ் கம்பேர்டு டு இன்டகிரேஷன். வேறஸ் இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி வந்து ஓரளவுக்கு அணுகணும் அப்படின்றத மேக்ஸிமம் இந்த சண்டேக்குள்ளார ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுறேன். நாட் லேட்டர் தென் டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே. அது ரொம்ப பேசிக் திங், அது கட்டாயம் தேவை. பிடிக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் கொஞ்சம் தெரியணும், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் கிடையாதுங்க, வெரி ப்ரைமரி செக்கிங். ஒரு ஃப்ராக்ஷன் வருது அப்படின்னா டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் அப்படியே வருதான்னு பாருங்கள். when you differentiate எப்போயாவது ஃப்ராக்ஷன் இருக்கும்போது ரேண்டமாக இப்படி ஒரு செக்கிங் பண்ணணும். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதான்னு பாருங்கள். வந்தது அப்படின்னா லாக் போட்டுட்டு டினாமினேட்டர் எழுதுறேன் ஈக்குவல் டு u ப்ளஸ் b. ஏன்னா இன்டகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வரணும், அதுதான். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லாக் ஆஃப் az மைனஸ் 1 யூக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு போட்டு முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஒரு கான்ஸ்டன்ட், பி ஒரு கான்ஸ்டன்ட், 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள், 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரே ஒரு சம் நான் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள். சால்வ் p into 1 minus q square equals to q into 1 minus z. சால்வ் பண்ணுங்கள்.
சார் ஹரிகிருஷ்ணன் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ஹரிகிருஷ்ணன். சார் இன்னைக்கு தான் அட்டன் பண்ணுறீங்களா சார்? லிங்க் எப்படிங்க சார் வந்தது? யாருக்கிட்டீங்க சார்? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான் சார், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அட்டன் பண்ணுறதுல இஷ்யூ கிடையாது. சார் ஓகே சார். ஓகே சார், ஓகே சார், சரிங்க சார். அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ரைட்டுங்க சார். இல்லை நீங்கள் ஒரு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் நம்பர் தெரியும், அப்போ தான் லிங்க் அனுப்ப முடியும் இல்லைங்களா? சரி, நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிவிடுங்க சார். இன்றைக்கி நாளைக்குள்ளார டிசைட் பண்ணிவிடுங்க. கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதா என்னன்றது. சரிங்களா? தேங்க்யூ சார். நீங்கள் அட்டன் பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க, ஓகேங்க. நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் டெசிஷன் என்னன்றதை சொல்லிவிடுங்க. சரிங்களா? கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையான்றது சொல்லிவிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் சம் போட்டிங்களா? ஓகே போடுங்க. நான் எல்லாம் ஜென்ரலாகவே தான் கேட்குறேன் ஆன்சர். ப்ரொசீஜர் இங்கே நான் வைக்கிறேன். ப்ரொசீஜரை கூட இன்னொரு முறை பாருங்கள். நான் ப்ரொசீஜர் ஸோ பேசிக்காக இன்டகிரேஷன் தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க, அதுக்கு முந்தின ஸ்டெப் வரைக்கும் என்ன பண்ணணுன்றது தெரியும். அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, கவனிங்க. ஸோ இது எஸ் சொல்லுங்கள். இல்லை, ஒரே நிமிஷம். என்ன ஆன்சர் சொன்னீங்க? கிட்டத்தட்ட போட்டிருக்கீங்க. சம் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்குது. ஓகே, கவனிங்க எல்லாமே. ஸோ பீக்கு பதிலாக dz by du, இது 1 minus a square dz by du the whole square. q பதிலாக a times dz by du into 1 minus z. ஸோ dz by du கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் வந்து 1 minus a square dz by du the whole square. சொல்லுங்கள். இல்லை இதோ பார்க்குறேன். அதுதான் சம் போடுறோம், பார்க்கலாம் என்ன வருதுன்றது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ a into 1 minus z, நீங்கள் a minus az எழுதிக்கங்க. ஸோ எனக்கு தேவை dz by du the whole square. ஸோ 1 minus a plus az equal to a square dz by du the whole square. இதிலிருந்து dz by du அப்படின்னும் போது என்ன
term கிடைக்கும்ன்றத பாருங்க. What will be dz by du? dz by du அப்படின்னா a 1 minus a plus az இதுக்கு ஸ்கொயர் ரூட் வரும் பை ஏன்னு வரும். கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு z டேர்ம்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, இன்க்ளூடிங் கான்ஸ்டன்ட். ஸோ a by 1 minus a plus az ரூட்டு இன்ட்டு dz ஈக்குவல் டு du. இப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்பில் இன்டகிரேட் பண்ணுங்கள். சி இந்த ஃபார்முலா 1 by square root of x dx அப்படின்னா 2 root x ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் this implies இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸுக்கு பதிலாக இங்கே வேரியபிள் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், இசட்டுக்கு பதிலாக ஏz இருக்குது. அப்போ இதே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 2 times a into 1 minus a plus az by ஏன்னு போடுங்க. ஏன்னா வேரியபிள் z மட்டும் இருந்ததுன்னா ஓகே, வேரியபிள் z கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா தட் மஸ்ட் பி டிவைடட் ஈக்குவல் டு u plus b. ஸோ a கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். நீங்கள் இந்த ரூட்டை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணலை, இதை நியூமரேட்டரில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். கீதா மேடம், ரூட் வந்து இந்த ரூட் டேர்ம் மேலே நியூமரேட்டர்லேயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சோம். ரூட் எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணுங்க. That might be the problem. Is this clear? Okay, next problem. இது சால்வ் பண்ணுங்க. சால்வ் p into 1 plus q equals to qz. Solve p into 1 plus q equal to qz. Log of az ஓகேங்க, அவ்வளோதான். ரைட், சரி, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் வருதான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பேட்டர்ன் வந்து டைப் 4. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து pqxy இருக்கும், இல்லைனா pqx இருக்கும், இல்லைனா pqy இருக்கலாம். இதில் எது இருந்தாலுமே ஒரே பேட்டர்னாக தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒர்க்கிங் பேட்டர்ன் என்னன்றதை கவனிங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது டேக் p and x, இல்லைனா ரீஅரேஞ்ச். டேக்குன்னு கூட வேணாம், ரீஅரேஞ்ச் p and x to LHS, q, y to RHS. இந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் பியும் எக்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும், கியூவையும் ஒய்யையும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு அண்ட் ஈக்குவேட்டட் டு கே, ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பி. பியினுடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வரும், கியூனுடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப்
yல கிடைக்கும். Then complete solution பார்த்தீங்கன்னா z equals to integration p dx plus integration q dy plus d. இது ப்ரொசீஜர். ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ரொசீஜர் வச்சு. சால்வ் pq equals to xy இந்த மாதிரி இருக்குன்னா ப்ராப்ளம் இஸ் இதில் pq xy இந்த 4 டேர்ம்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. z மட்டும் வரல, மீதி டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஒர்க் என்னென்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும் இன் சச் எ வே தட் p and x ஒரு சைடும் qவும் yயும் ஒரு சைடும் இருக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் p by x equals to y by qன்னு எழுதலாம். இதை ஈக்குவல் டு கேன்னு ஈக்குவேட் பண்ணிக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது இதில் p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். p by x equal to k implies p-னுடைய வேல்யூ kx. சிமிலர்லி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா y by q equal to k implies q equals to k divided by y. ஸோ p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னென்னா z equals to integration p dx plus integration q dy plus b. ஸோ integration p dxனா kx dx plus k by y dy plus b. ஏன்னா ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் போட்டோம், இன்னொரு முறை கான்ஸ்டன்ட் போட வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ kx square by 2 plus k log okay sorry q equal to y by k, right? Yes. So q equal to இதில் y by k, I'm sorry. So y by k into dy. So இது வந்து y square by 2k plus bன்னு வரும். அவ்வளோதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட். இதுதான் உங்களுடைய ரிசல்ட்னுடைய ரிசல்ட். இதில் வந்துங்க நீங்கள் மாடிஃபை பண்ணி கூட கேட்பாங்க. அதை மாடிஃபை பண்ணி கேட்பாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே பை 2 போட்டுட்டு 2z ஈக்குவல் டு எல்லாமே எல்சிஎம் எடுத்து மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் ஸோ இதை 2ஆல் ஓவராலாக மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க, யூ வில் கெட் 2z ஈக்குவல் டு kx ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை k ப்ளஸ் 2bன்னு இருக்கும். ஆனால் bனே தான் கொடுத்துருப்பாங்க. 2bன்னு இருக்கும், பட் தே யூஸ் டு கிவ் ஒன்லி b. 2bன்றதும் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக bன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆன்சர் தான் வருதுன்றதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் போடுங்க. சால்வ் p equals to y square q square. Solve p equal to y square q square. போடுங்க. kx plus root k log y plus b. So z equal to kx plus or minus no or plus root k log y plus b. See உங்களுக்கான ஆப்ஷனில் z equal to k square x plus or minus k log y plus bன்னு கூட வரலாம். நீங்கள் இதுவும் போடலாம்.
ஏன்னா நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிருக்கும் போது p ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் q ஸ்கொயர் ஈக்குவல் டு கேன்னு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு பதிலாக k ஸ்கொயர்னு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமில். அதாவதுங்க இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக எது வேணாலும் கொடுக்கலாங்க, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக எது வேணாலும் கொடுக்கலாம். பட் வேரியபிள் வந்து இங்கே இசட்னா இசட் தான் இருக்கணும், 2z இருக்கக்கூடாது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஓகே தான். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் ஓகே, ப்ளஸ் இருந்தாலும் ஓகே தான். கான்ஸ்டன்ட் வந்து இட் கேன் டிஃபர். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து பேரலாக ப்ரப்போர்ஷனலாக வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகலாம். இங்கே எல்லாமே இட் இஸ் மல்டிப்ளைட் பை கேன்ற லாஜிக்கில் தான் வருது, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதில் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் p ஈக்குவல் டு கே ஸ்கொயர்னு வரும். z ஈக்குவல் டு இன்டகிரல் p dx ப்ளஸ் இன்டகிரேஷன் q dy ப்ளஸ் b. இதில் p ஈக்குவல் டு கே ஸ்கொயர் வரும். qன்றது என்ன வரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கே பை ஒய்னு வரும். நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸும் போடலாம். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோ அதுதான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போகிறீங்க. ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் போடுவீங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைங்களா? ஓகே, அடுத்தது லெக்ரான்ஜஸ் PDE. சரி, லெக்ரான்ஜஸ் PDEனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு capital P into small p, capital Q into small q equal to capital R. இதில் P, Q, R இதெல்லாமே வந்து functions of x, y, z. ஓகேங்களா? ஸோ மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சம் போடுறேன். இதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஒன்றுத்தை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன்றது என்னென்னா, இதெல்லாமே சாய்ஸில் இருக்கும். dx by capital P equals to dy by capital Q equals to dz by capital R. இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ். இதை வந்து இதுக்கு அடுத்தது 2 வேவாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் இஸ் மெத்தட் ஆஃப் குரூப்பிங், அனதர் ஒன் இஸ் மெத்தட் ஆஃப் multipliers. See, இதில் குரூப்பிங்லையும் சரி மல்டிப்ளையர்ஸ்லையும் சரி you have to find out 2 solutions. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2 சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று சொல்கிறேன், குரூப்பிங்லேயும் ஒரு சிம்பிள் சம் சொல்கிறேன், மல்டிப்ளையர்லேயும் ஒரு சிம்பிள் சம் சொல்கிறேன். இதை ஆன்சர்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு சில ஐடியாஸையும் சொல்கிறேன். ஓகேங்களா? வெரி ஃபஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஃபைண்ட் தி, இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் தான் கேட்பாங்க. ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ப்ளஸ் ஒய் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு எக்ஸ். முதல்ல கேள்வி அனலைஸ் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து பிக்யூ ஒன்று இருக்குது, பிக்யூஇசட் ஒன்று இருக்குது, பிக்யூஎக்ஸ்ஒயில் ஒன்று பிக்யூஎக்ஸ் இல்லை பிக்யூஒய் இல்லைன்னா பிக்யூஎக்ஸ்ஒய். இது எல்லாமே ஃபால்ஸ் அண்டர் ஒன் கேட்டகரி. இன்னொன்று z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் f ஆஃப் p, q. சப்போஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக இசட்னு போட்டிருந்தோம் அப்படின்னா இதை நீங்கள் கிளாரட்ஸ் ஃபார்ம்னே சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக இசட் இருக்குது அப்படின்னா இது கிளாரட்ஸ் ஃபார்ம்னே சொல்லிடலாம். அந்த இடத்துல கம்ப்ளீட் சொல்யூஷன் கேட்பாங்க. கம்ப்ளீட் சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by, அவ்வளோதான். ஏன்னா pக்கு பதிலாக a, qக்கு பதிலாக b, இதுதான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறஸ் இங்கே கேட்டிருக்கிறது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க, z இல்லை ரைட் சைடில். ஸோ இதை நீங்கள் லெக்ரான்ஜஸ் ஃபார்மேட்டில் இருக்கான்றதை பாருங்கள். லெஃப்ட் சைடில் p, q இந்த டேர்ம் இருக்கணும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் xyz இருக்கலாம், ரைட் சைட்லேயும் xyz வச்சு இருக்கலாம். இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை
இந்த மாதிரியான PDE நம்ம என்ன சொல்லுவோம்னா we refer it as Lagrange's form of PDE. ஸோ இதனுடைய வெரி ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் dx by x, அதாவது இது கேபிட்டல் P, இது கேபிட்டல் Q, இது கேபிட்டல் R, ரைட் சைடில் இருக்கிறது கேபிட்டல் R. சரிங்களா? ஸோ dy by y equals to dz by z. This implies இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங்ன்றது எப்படின்னு நல்லா கவனிச்சுக்கணும். இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் இருக்கிற டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் டேர்ம் இருக்கணும். டிஒய் சாரி இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கிறேன். dz by எஸ் dz by எக்ஸ் வரும். சாரி, இவ்வளோ dz by x. ஓகே, நீங்கள் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா dx dy இருக்குது அப்படின்னா மேக் ஷுர் தட் x and y வேர் தேர். இப்போ நீங்கள் இந்த குரூப்பிங்கில் எவ்வளோ தான் சாய்ஸஸ்னு பாருங்கள். இது ஒரு சாய்ஸ் இருக்குது, இல்லைன்னா இது ஒரு சாய்ஸ் இருக்குது, ஆர்எல்ஸ் இந்த ரெண்டுத்தை சாய்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், ரெண்டாக தான் நீங்கள் எடுக்க முடியும். யூ ஹேவ் டு டேக் 2 at a time. எவ்வளோ குரூப்பிங் பாசிபிள்னா 3 குரூப்பிங் தான் பாசிபிள். அதில் நீங்கள் 2 குரூப்பிங் பண்ணி சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர வேண்டியதான் பார்க்கணும். இதில் ஒரு சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா dx by x equal to dy by y. இதை எழுதுறீங்க. ஓகே, எழுதிட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் எடுத்துகிட்டு வர முடியுமான்றதை பார்க்குறீங்க. அவ்வளோதான். இதை இன்டகிரேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் log x, இதை இன்டகிரேட் பண்ணால் log y. லாகே இருக்கிறதுனால நீங்கள் log c1 அப்படின்னு போட்டுக்கலாம் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதில் இருந்து நீங்கள் c1 கண்டுபிடிக்கணும். ஸோ log x minus log y equal to log c1. ஸோ this implies c1 equal to x by y ன்னு வரும். ஏன் c1 equal to x by y ன்னு வருதுன்னா log x minus log y நீங்கள் log of x by y ன்னு எழுதலாம். ஸோ log of x by y equal to log c1 என்பது c1 equals to x by y. இன்னொரு சாய்ஸ் வந்து வேறு என்ன சாய்ஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற சாய்ஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். அதை எடுத்தால் இன்டகிரேஷன் பாசிபிளாக இல்லைங்களா? நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சாய்ஸ் முடிச்சிருக்கிறேன், இன்னொரு சாய்ஸ் 2 and 3, இன்னொரு சாய்ஸ் 1 and 3. 2 and 3 எடுத்தால் இந்த மாதிரி இன்டகிரேஷன் ஸ்மூத்தாக போகுமா அப்படின்றத பாருங்கள். dy by y இருக்குது, dz by x இருக்குது. ஓகேங்களா? x இருக்கிறத வந்து யூ குட் நாட், வேரியபிள் வந்து x இருக்குது, டேர்ம் வந்து x இருக்குது, பட் யூ ஹவ் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு zன்ற மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ 1யும் 3யும் எடுங்க. ஸோ dx by x equal to dz by x. ஸோ இதில் எக்ஸையும் எக்ஸையும் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா when you integrate both the sides x equals to z plus c2. This implies c2 equal to x minus z. ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் நீங்கள் எழுதும்போது ஓவராலாக ஜென்ரல் சொல்யூஷன் எழுதும்போது phi of x by y x minus z ஒன்று இப்படி எழுதலாம், இல்லைனா x by y equal to phi of x minus z எழுதலாம். நான் இதை வெரி பிகினிங்லேயே சொன்னேன், நேற்று கிளாஸில் சொல்லியிருந்தேன். எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸில் ஒன்று இதை எழுதலாம், இல்லைனா x minus z equal to phi of x by y. இந்த 3 ஆப்ஷனில் எது கொடுத்தாலுமே நீங்கள் அதை மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்ளம். Okay, next problem is
find the general solution of xzp plus yzq equals to xy. ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ரெண்டு சொல்யூஷன் சொல்ல வேணாம், இதே மாதிரி குரூப்பிங் பண்ணி ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி எத்தனை பேரிங் வந்து பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 3 இருக்குது, 3 எழுதுவோம். 3ல் 1 2 1 3 2 3 இதெல்லாம் தான் பேரிங் பாசிபிள். பேரிங் பாசிபிலிட்டியில் எதை இன்டகிரேட் பண்ண முடியுதுன்றதை சொல்லுங்கள். இன்டகிரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு C1 என்னன்றதை சொல்லலாம். இதுதான் உங்களுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகே, C1 equal to x by y. ஒன்றும் இல்லைங்க, இதில் 1 and 2 எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த z கேன்சல் ஆகுது. ஸோ dx இருக்கிற இடத்துல x தான் இருக்குது, dy இருக்கிற இடத்துல y இருக்குது. ஸோ ஐ கேன் டேக் 1 and 2. ஸோ dx by xz equal to dy by yz. This implies dx by x equal to dy by y. இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா log x equal to log y plus log c1. ஸோ அதே ஒர்க்கை கண்டினியூ பண்ணிங்கன்னா c1 equals to x by y. ஸோ இன்னொரு குரூப்பிங் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு, ப்ராப்ளம் போடுற விதம் வேறு. ஐ அக்செப்ட் இட். மல்டிபிள் சாய்ஸில் வெறும் இது மட்டும்தான் ஒன் ஆஃப் த சொல்யூஷனாக இருக்குன்னும் போது அதை ரேண்டமாக டிக் பண்ணிவிட்டு வந்துடப்போகுது. பட் இதையும் சொல்லிவிட்டு இன்னொரு சொல்யூஷனில் ட்விஸ்ட் வச்சாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம். இதில் இன்னொரு பேரிங் பண்ண முடியுதா அதை மட்டும் சொல்லுங்கள். இன்னொரு பேரிங் பண்ண முடிஞ்சுதா? டைரெக்டாக முடியல இல்லைங்களா? சரி, ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று மல்டிப்ளையர் மெத்தட் இருக்குங்க, ஒன்று வந்து மல்டிப்ளையர் மெத்தட். இல்லைனா இதுலேயே பேரிங்லேயே எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். இந்த சம் இதில் y கேன்சல் ஆகிடுது. ஸோ இதில் z வந்து இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த x வந்து இங்கே வரும். திஸ் இம்ப்ளைஸ் x dy ஈக்குவல் டு z dz. இந்த இன்டகிரேஷன் பாசிபிள். இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் C1 yன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒர்க் இருக்கு இல்லைங்களா, இதை C1 yன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இது C1 y² by 2 ஈக்குவல் டு z² by 2 ப்ளஸ் C2 by 2 எல்லாத்தையுமே வந்து by 2னே போட்டுக்கிறேன். ஸோ தட் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் C1க்கு பதிலாக மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க. ஸோ x by y into y² equal to z² plus C2. ஸோ திஸ் implies C2 equal to xy minus z². இந்த சம்மை நான் மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், இதே சம்மை இந்த சாய்ஸ் இல்லை வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்றதே நான் போட போகிறேன் அடுத்தது. ஏன்னா அடுத்த பேட்டர்னை சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவல்ஸ் டு 0. இன்னொரு பேட்டர்ன் என்னென்னாங்க, நான் மல்டிபிள் சாய்ஸில் இதே கொடுத்துட்றேன். இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதிலே வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ், இதே ப்ராப்ளம் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று வந்து குரூப்பிங் பண்ணிட்டேன், இன்னொன்று நான் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணேன். ஏன்னா குரூப்பிங்கில் உங்களுக்கு தெரியல, மல்டிப்ளையர் யூஸ் பண்ணேன். மல்டிப்ளையர் யூஸ் பண்ணுறது என்னென்னா, finding C2 using method of multipliers. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருந்த ரேஷியோஸை அப்படி எழுதிக்கோங்க. இதில் என்ன ரேஷியோஸ்? dx by xz, dy by yz, dz by xy equal to
நீங்கள் யூ ஹாவ் டு சூஸ் மல்டிப்ளையர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுக்கங்க. 2/3 ஈக்குவல் டு 4/6 ஈக்குவல் டு 12/18. இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவல், கரெக்டுங்களா? 2/3, 4/6, 12/18 இது எல்லாமே ஈக்குவல் தான். இது எல்லாமே ஈக்குவல்னும் போது நீங்கள் நியூமரேட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 கூட ஒரு 3யும் -2 × 4 + 1 × 12, அதாவது நீங்கள் மல்டிப்ளையர்னு சூஸ் பண்ணியிருக்கிறது 3, -2, 1. அதே ஒர்க்கை கீழே கண்டினியூ பண்ணுங்கள். 3 -2 + 1. இப்போ இந்த ரேஷியோ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். 6 - 8 -2 + 12, ஸோ 10 நியூமரேட்டரில். 9 - 12 -3 + 18 15 ஈக்குவலாக வருது இல்லைங்களா? அதே ரேஷியோ வந்து இல்லையா? இந்த லாஜிக் புரிஞ்சுக்கங்க. மல்டிப்ளையர் அப்படின்னா என்ன மீனிங்னா, the ratio remains the same when you multiply the same in the numerator and denominator and you are adding அவ்வளோதான். ஸோ இது பேர் தான் மல்டிப்ளையர். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, you have to choose multipliers such a way that denominator becomes 0. புரியுதுங்களா சொல்கிறது? டினாமினேட்டர் 0 ஆகிடும். நீங்கள் மல்டிப்ளையர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நியூமரேட்டரில் அது மல்டிப்ளை ஆகும், பட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை ஆகும்போது நீங்கள் மல்டிப்ளையர் எது வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். இதுதான் லாஜிக்கு. பட் டினாமினேட்டரில் 0 வரும், அந்த மாதிரி சூஸ் பண்ணி சொல்லுங்கள். இது ஐடியாலஜி தான், கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? இது கான்செப்ட். ஸோ இதை எப்படி டீல் பண்ணுங்க, என்ன பண்ணால் வந்து டினாமினேட்டர் 0 ஆகும்னு பாருங்கள். நான் இதை ஆன்சர்லேருந்தும் எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றதையும் சொல்லிடுறேன், அது அடுத்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மல்டிப்ளையருன்ற கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளையர்னால் என்னென்னா, நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரே குவான்டிட்டி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். நியூமரேட்டரில் இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கேயும் 2, நியூமரேட்டரில் y மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கேயும் y, நியூமரேட்டரில் இசட்னா கீழேயும் இசட், இங்கே +2னா இங்கேயும் +2, அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ரிசல்ட் வந்து டினாமினேட்டர் 0 வரும். அந்த மாதிரி மல்டிப்ளையர் நீங்கள் சூஸ் பண்ணணும். என்னங்க புரியல? 2 - 1 இல்லைங்களே. இப்போ 2 - 1 - 1 போட்டிங்கன்னா கீழே 2xz -yz -xy இதானங்க வருது. ஒன்று வந்து 1/xங்களா, 1/x 1/y 0. 1/x 1/y போடுறீங்கன்னா பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணுன்றீங்க, அப்படி தானே? சப்ராக்ட் பண்ணால் தானே கீழே 0 ஆகும். அதாவது 1/x dx -1/y dy, அப்படி தானே சொல்கிறீங்க? हाँ 1/x minus 1/y dy plus 0 dz இப்படி பண்ணுறீங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆகிடுது இல்லைங்களா. ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது நியூமரேட்டரை அப்படியே நீங்கள் இந்த ரேஷியோ நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ வாட் யூ வில் கெட் இஸ், this implies
1 by x dx minus 1 by y dy equal to 0. This implies log x minus log y equal to c2. c2 என்ன கிடைக்குது? x by y யா? c2 x by y தானே கிடைச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோங்களா? ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா சொல்கிறது? குரூப்பிங் பண்ணியுமே உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வருது, நீங்கள் மல்டிப்ளையர் போட்டுமே உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வருது. அப்போனா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அனதர் மல்டிப்ளையர். நீங்கள் இன்னொரு மல்டிப்ளையர் கண்டுபிடிக்கணுன்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு, பட் எனக்கு 2 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி வரணும். அது எனக்கு குரூப்பிங்லேயே கிடச்சிது. அஃப்கோர்ஸ் நீங்கள் மல்டிப்ளையர் சொன்னீங்க ஐடியா படி, அதுலேயே எனக்கு அதே ஆன்சர் தான் கிடச்சிது, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு இன்னொரு ஆன்சர் வேணும், 2 டிஃப்ரெண்ட் வரணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். லாஜிக் இதுதான், நம்ம தான் என்ன பண்ணால் வரும்ன்றது நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படியே ஈக்குவல் டு 0 பண்ணிவிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணணும், அவ்வளோதான். I'm writing the fraction once again. dx ஓகே, லாஜிக் புரியுது இல்லைங்களா எல்லாருக்குமே? அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது மல்டிப்ளையர் தாங்க. நீங்கள் ஒன்று எஸ் சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், ஏதோ சொல்ல வந்து. ஒய் மைனஸ் எக்ஸு, நீங்கள் ஒய் மைனஸ் எக்ஸு 0 போடுறீங்கன்னா நீங்கள் எது வேணாலுமே போடலாங்க. ஸோ ஒய் டிஎக்ஸு மைனஸ் எக்ஸ், ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய்னு வருங்களா? ஒய் டிஎக்ஸு மைனஸ் எக்ஸ் டிஒய்யை இன்டகிரேஷன் பாசிபிளான்னு மட்டும் சொல்லுங்கள். இன்டகிரேஷன் பாசிபிள் இல்லை இல்லைங்களா? இதே நீங்கள் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஒய் வந்தால் கூட இதை நான் டிஃப்ரென்சேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னு எழுதிட்டு ஆன்சரை நான் எக்ஸ் ஒய்னு எழுதிடுவேன். ஸோ எதுங்க? இல்லை அதுதான் சொல்கிறேன். டினாமினேட்டர் 0 வராது. ஸோ டினாமினேட்டர் 0 வருது, ஆனால் நியூமரேட்டரை இன்டகிரேட் பண்ண முடியல. 2 விஷயமே நம்மளுக்கு பேரலாக ஃபோக்கஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆமாம், இன்டகிரல் பண்ணுற லெவலுக்கும் நம்ம பண்ணணும். நியூமரேட்டரில் அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் வரணும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு சாய்ஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு லெக்ராஞ்சஸில் ப்ரிஃபரபிள். முடிஞ்ச அளவுக்குங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண பாருங்கள். எக்ஸுனா அது கூட எக்ஸை தான் பெருக்கணும், ஒய்னா அது கூட ஒய் இல்லை 1/y, இசட்னா டிஇசட் கூட இசட் 1/z. ஸோ இது மாதிரி மல்டிப்ளையர்ஸ் வந்து இதெல்லாம் தாங்க பாசிபிலிட்டிஸ். ஒன்று இது இல்லைன்னா டிஎக்ஸ் கூட ஒய்இசட்டு, டிஒய்யாக இருந்தால் எக்ஸ்இசட்டு, டிஇசட்டாக இருந்தால் எக்ஸ்ஒய். இந்த மாதிரி மல்டிப்ளையர்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா நியூமரேட்டரில் எக்ஸ்டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்டிஒய் ப்ளஸ் இசட் டிஇசட்னு வரும், இன்டகிரேட் பண்ண முடியும். இது 1/x ப்ளஸ் 1/y 1/z வரும், இன்டகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி yz dx ப்ளஸ் xz dy ப்ளஸ் xy dz, இதை நான் டிஃபரன்சியேஷன் ஆஃப் xyzன்னு எழுதலாம். ஸோ இன்டகிரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நீங்கள் மல்டிப்ளையர் சூஸ் பண்ணணும். அதுலேயுமே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இல்லைன்னா எல்லாமே கான்ஸ்டன்ஸாக இது பண்ணலாம். KLM நம்பர் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. KDX சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார்.
kdx plus ldy. ldy சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ. kdx plus ldy plus mdz. இந்த மாதிரி கூட நீங்கள் மல்டிப்ளையர் சூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் தான் நீங்கள் மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் உட்காந்து எழுதணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பட் நம்ம உங்களுக்கு ஆன்சர் சாய்ஸஸில் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் சாய்ஸ்லேருந்து கடகடன் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். எப்படி பண்ணலான்றது சொல்கிறேன். கவனிங்க. உங்களுக்கு ஆன்சர் சாய்ஸில் நான் இந்த ஆன்சரே ஒன் ஆஃப் த சாய்ஸஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. xy மைனஸ் z² இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் குரூப்பிங் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ xy மைனஸ் z² டெரிவேட்டிவை போடுங்க. இதனுடைய டெரிவேட்டிவ் என்ன வரும்? xyயை டெரைவ் பண்ணுறீங்கன்னா x dy ப்ளஸ் y dxன்னு வரும். கரெக்டுங்களா? z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா 2z dzன்னு வரும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரேண்டமாக. இந்த ஆன்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் குரூப்பிங்கில் கிடச்சிருக்குங்க. இன்னொரு ஆப்ஷன் இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நாலுத்துலேயுமே x/y வச்சு கொடுக்க போகிறது இல்லை ரேண்டமாக. ஸோ இது ஒரு ஆப்ஷனாக வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ x dy ப்ளஸ் y dx, அதாவது இது கூட y, இது கூட x மைனஸ் 2z dz. இப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும் பாருங்கள். xyz ப்ளஸ் xyz மைனஸ் 2xyz. அவ்வளோதான், டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே முடிஞ்சு போச்சு. டினாமினேட்டர் 0 வருதா? ஸோ இதுதான் உங்களுடைய சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ரேண்டம் செக்கிங் பண்ணிங்கனாலே போதும். புரியுதுங்களா சொல்கிறது? நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டினாமினேட்டரில் இந்த மல்டிப்ளையர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த மல்டிப்ளையர் அப்ளை பண்ணால் 0 வருதுன்னு பாருங்கள். ஸோ மல்டிப்ளையர் எப்படி சூஸ் பண்ணணும்னா, உங்களோட ஆன்சரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதே dx பக்கத்தில் ஒரு டேர்ம் வருது, dy பக்கத்தில் ஒரு டேர்ம் வருது, dz பக்கத்தில் ஒரு டேர்ம் வருது. அதை போட்டு அப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் 0 வருதான்னு பாருங்கள். தட் இஸ் எனஃப். அது வந்ததுனாலே உங்களுக்கு அதுதான் சொல்யூஷன் நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்ளம் தரேன். இதில் வந்து லெக்ராஞ்சஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னன்றது தான் ஒரு கொஷின்ஸாக கேட்டுன்னு இருக்கிறாங்க. 2005 கொஷின் இது. சால்வ் y minus z into t plus z minus x into q equal to x minus y. இதுக்கு one of the solution is அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆப்ஷன் வந்து xyz equal to k, இன்னொரு சொல்யூஷன் xy by z equal to k, another one is x plus y plus z equal to k, x square minus y square minus z square equal to k. இதுதான் ஆப்ஷன்ஸ். இதான் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணி சொல்லுங்க இந்த ஆப்ஷன். எஸ், ஆப்ஷன் சி. நீங்கள் இதை டைரெக்டாக பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் ஆன்சர் டு இது போடணுன்ற அவசியம் இந்த சமூகம் இருக்காது. ஒன் மல்டிப்ளையர், ஏன்னா அப்படியே ஆட் பண்ணிங்கனாலே எல்லாமே 0 வந்து. ஓகேங்களா? ஸோ இதில் ஹிண்ட் வந்து மல்டிப்ளையர்ஸாக 1,1,1. நீங்கள் மீதி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபார் கேட்டிருக்கிறது வெறும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே போதுன்ற மாதிரி தான் இங்கே கேட்டிருக்கிறது.
ஓகேங்களா. இதில் we end up with the formula for giving Charpit's PDE. Charpit's மெத்தடில் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இட் இஸ் a general method of solving. இதில் Charpit's auxiliary equation என்ன அப்படின்றதே வந்து நிறைய முறை கொஷினாக கேட்டிருக்கு. இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா Charpit's மெத்தடு அப்படியே நான் ஓரலாக சொல்கிறேன் கொஷினை. See, Charpit's method is used to solve the equations of the type. Charpit's method is used to solve equations of the type. ஒன்று வந்து f of p, q equal to 0, இன்னொன்று f of p, q, z equal to 0, இன்னொன்று f of x, p equal to g of y, q. அதான் அந்த p, q, x, y p and x, q and y ஒரு சைடு போட்டுருக்குறீங்க. நாலாவது வந்து கிளாரன்ஸ் ஃபார்ம். இது 1, 2, 3, 4. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஏ ஆப்ஷன் வந்து 1 and 2 மட்டும், பி வந்து 1, 2, 3, 4, சி வந்து 3 and 4, டி வந்து 1, 3, 4. இது எது கரெக்ட்? ஆல். ஏன்னா அதுதான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தது உங்களுக்கு. Charpit's method is a general method of solving first order PDE. அதை வந்து எல்லா இதுவுமே அதில் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுதான் வந்து உங்களுக்கான Charpit's method. இது ஒரு விஷயமும் அதனுடைய Charpit's auxiliary equation நான் மெத்தடில் எழுதியிருக்கிறேன். Charpit's auxiliary equation என்ன அப்படின்றது எழுதுகிறேன். ஒரு சம்மை கொடுத்துட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் மட்டும் கூட கேட்பாங்க. சால்விங் கேட்கணும்னு கூட நெசசிட்டி இல்லை. ஆக்சிலரி ஈக்குவேஷன் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. dt by fx plus p times fz equal to dq by fy plus q into fz. dz by minus pfp minus qfq. அதாவது இதில் எதுவுமே சாராத மாதிரி நினச்சிக்கோங்க. pqxyz எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இண்டிபெண்ட், அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணுங்க. dx வந்து dx by minus fp, dy by minus fq. இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஒரே ஒரு முறை உங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. dt by fx plus pfz, dq by fy plus qfz, dz by minus pfp minus qfq, dx by minus fp, dy by minus fq. இந்த ஒன் டைம் எழுதுங்க. Write Charpit's auxiliary equation for px plus qy equal to pq. Write Charpit's auxiliary equation for px plus qy equal to pq. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு f வந்து px plus qy minus pq equal to 0 எல்லாத்துக்குமே ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் 5 டேர்ம்ஸ். ஒன்று வந்து fx, இன்னொன்று fy, இன்னொன்று fz, another one is fp, another one is fq. இதை கண்டுபிடிச்சி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் உங்களோட வேலை. fxன்றது என்ன வரும் பாருங்கள். fx will be p, fy will be q, fz 0 வரும், fp செக் பண்ணி பாருங்கள் x minus q, fq will be y minus p. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வேறு எழுதணும். fx இருக்கிற இடம்
fz fy fz இந்த ரவுண்டட் பிளேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ யுவர் ஆக்சிலரி ஈக்குவேஷன் வில் பி dp by fx plus pfzன்னு சொன்னேன். fz 0 இருக்கிறதுனால வெறும் p தான் வரப்போகுது. அதே மாதிரி dq by fy plus qfz fz 0 இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே கூட எழுதுங்க. fy வந்து q dz by minus p into fp, அதாவது fp is x minus q minus q into fq is y minus q equal to dx by minus fp is q minus x dy by fq q minus y. இந்த ஈக்குவேஷனை இந்த PDE வேறு எதையாவது சால்வ் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள். இந்த PDE ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். என்ன ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் இது? இந்த P ஆமாம் இசட் வந்ததுன்னா அது அந்த ஃபார்மேட்டு அதுவும் வரலை. ஸோ அந்த சாய்ஸு கட்டு. PQZ மூணாவது ஃபார்மேட் அதுவும் கட்டு. இன்னொன்று சொல்லியிருந்தேன், PQXYன்னு வந்திருந்தா Pயையும் Xையும் ஒரு சைடு Qவையும் Yயையும் ஒரு சைடு ஒதுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த சமயம் புரியுதா சொல்கிறது? PXை ஒரு சைடும் QY இன்னொரு சைடும் அது மாதிரி செப்பரேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதனுடைய சால்விங் நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். பட் இதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். வேறு ஏதாவது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஈவன் தோ PQXY மட்டும்தான் இருக்குது. PQXY மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு சொன்ன ப்ரொசீஜர் வந்து PXஐ ஒரு சைடு QYஐ இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டு P வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் X கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் இந்த மெத்தட் இந்த மெத்தட் find the value of P in terms of X, Q in terms of Y போட்டு Z equal to PDX plus QD பண்ண முடியுதா? P and X ஒரு சைட் Q and Y இன்னொரு சைட் பண்ண முடியுதுங்களா? பண்ண முடியுதுங்களா சொல்லுங்க. என்னங்க புரியல சொல்லுங்க. P equal to AQ எப்படி வரும்? P equal to AQ இல்லை நான் கேட்குறது இல்லை நான் ஆன்சர் கேட்கல. நான் இதனுடைய மெத்தடே கேட்கல. நான் கேட்ட கொஷின் என்னன்னா, இது வந்து PQXYன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, Pயும் Xையும் ஒரு சைடும் QYயை இன்னொரு சைடும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போக முடிஞ்சதா இல்லையான்னு கேட்டேன். ஏன்னா சம் சால்வ் பண்ணும்போது PX QY ஒரு சைட் எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் அதிலே பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்ம சார்பிட்ஸ் மெத்தட் தான் போடுவோம். இதில் நான் கேட்டது வெறும் சார்பிட்ஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் மட்டும் தான் போடுவோம்னு சொல்லியிருக்கேன். ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்.